ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களும் ஆரோக்கியமும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பாசிட்டிவான விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விலாகில் எங்களோட நியூ இயர் எப்படி போச்சு, அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்னும் சில விஷயங்களும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கோலத்தோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் சூப்பராக வாசலில் வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றியாச்சு. பூஜை முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீலோடையே அன்றைக்கி டே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரவை போட்டு சூப்பராக ஒரு ரவை கேசரி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுதான் வந்து சாமிக்கும் படைச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். நியூ இயர் அன்றைக்கி எப்போவுமே வந்து வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டில். ஸோ அதனால் சாம்பார் வந்து மாங்காய்லாம் போட்டு வச்சுருந்ததுனால நல்ல வாசனையாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிற சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ரவா கேசரி பண்ணியிருந்தேன். வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். வெண்பொங்கலுமே பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேவாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக வீட்டிலே வந்து வடை செஞ்சுருவேன். ஆனால் இந்த தடவை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியிலே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், கிச்சன்லேயே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வெளியில் நம்ம எங்கேயாவது போகணுன்னாலும் டைம் கிச்சன்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் வடை பண்ணலை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை க்ளீனிங் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏன்னா வெளியில் போயிட்டு வரும்போது எனக்கு கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அதனால எப்போவும் சமையல் முடித்தோடனே க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் சமையலை முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூன் சாப்பாடு வெளியில் தான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. கார்த்திகண்ணா அண்ட் பாக்யா, இவங்க 2 பேருமே வந்து என்னோடய விலாக்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்னோடய குக்கிங் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க என்னோடய குக்கிங் சேனல் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க அந்த அண்ணா. ஸோ அண்ணாக்கு அப்புறம் பாக்யா வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே வந்து எங்கேயாவது இந்த மாதிரி சின்னதாக வெளியில் ஒரு ட்ரிப் போகிறோம் இல்லை ஒரு சின்ன அவுட்டிங் போனோம் அப்படின்னாலும் பயங்கர ஹாப்பியாக போயிட்டு வருவோம். ஸோ அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த டே. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். அதை வந்து கொஞ்சம் அந்த இயரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவோம். சில பேர் வந்து அன்னைக்கு மட்டும் பயங்கர வேகமாக அந்த ரெசல்யூஷன் எடுப்போம். அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரெசல்யூஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதனால நானுமே வந்து ரெசல்யூஷன் அப்படிலாம் வச்சுக்க மாட்டேன். பட் வந்து பிளானிங் இருக்கும். இந்த இயர் வந்து இந்தந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பிளான்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த பிளான் முடியும் போது டிக் பண்ணிட்டே வருவேன். ஸோ அந்த மாதிரி என்ன பிளான்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஹாப்பினஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம தேட ஆரம்பித்தோன்னா தேடிக்கிட்டே தான் இருப்போம். எங்கே கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும், எப்படி இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா யோசிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம வந்து நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்தாலே, நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர ஆரம்பித்தாலே நம்மக்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும். அதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நிறைய ஒரு சந்தோஷங்கள் பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களில் கூட சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க பாருங்கள். எனக்கு வந்து எங்கள் பால்கனியில் ஒரு பூ பூத்துருந்துச்சுன்னா கூட பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை பண்ண போகிறேன் வீட்டில், அது நல்லபடியாக பண்ணி முடிச்சேன்னாலே எனக்குள்ளே சொல்லவே தெரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்.
நான் வீட்டில் இன்றைக்கி ஒரு சமையல் பண்ண போகிறேன், அதை வந்து நல்லபடியாக சமைச்சு என் ஹஸ்பண்ட் வந்து அதை ஹாப்பியாக சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோடய ப்ரொஃபஷன் சைடையும் வச்சுக்குவேன். அதுலேயுமே எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நான் யூடியூப்பில் என்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணாலும் சரி, அதை பாசிட்டிவ் மைண்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹாப்பியாக தான் அந்த விஷயத்தை பண்ணுவேன். அதை முடிக்கிறப்பையும் ஹாப்பியாக தான் முடிப்பேன். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிங்க. அப்போவே வந்து உங்களுக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து உங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களோட பேசிக்கிட்டே ஒரு அழகான இடத்துக்கு உங்களை நான் இந்த விலாக் வழியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூஸ் அண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர்ட்ஸ் அப்புறம் அனிமல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட, குட்டீஸோட, பெரியவங்களோட எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடம் மதுரையில். இதோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மதுரையில் இருக்கவங்களும் சரி, மதுரைக்கு நீங்கள் வர்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மதுரையில் நிறைய பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது இந்த இடத்தையும் உங்களோட லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான டைம்லாம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த பார்க்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 50 rupees உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ. ஸோ நம்ம கையில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்துருவாங்க அங்கே இருக்க பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே வந்து நம்ம போனதுமே ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கும், அதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பறவைகள் எதுவும் வெளியில் பறந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நெட் மாதிரி போட்டிருப்பாங்க சீலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பறவைகள் உள்ளே இருக்கும். அது வந்து கிளி, அப்புறம் லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், வாத்து, கோழி, நான் இந்த கிளிப்பிங்ஸில் காட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்ததே வந்து ஒரு மாதிரி டக்குன்னு எக்ஸைட் ஆகிட்டேன் நான்லாம். இன்னொன்று வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு செமையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளியோட விளையாடுறது, அதை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் வந்து கிளியெல்லாம் வளர்த்துருக்கேன். ஸோ அது கூடலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த பிளேஸ்க்கு போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு அங்கே போனதுமே வந்து நிறைய கிளி ஒரே இடத்துல இருந்ததை பார்த்ததுமே கொஞ்சம் பயமாயிடுச்சு. மேலே மொத்தமாக வந்து உட்காந்துருச்சுன்னா எங்கே நகத்தை வச்சு எதுவும் கீச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு நான் அந்த கிளிக்கு ஃபீட் பண்ண போகிறதுக்கே, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளி கையில் வந்து உட்காந்துது, அவ்வளோ சமத்தாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்காக போய் இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வான்கோழி, வாத்து, இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முயல், நாய்க்குட்டியெல்லாம் இருந்துச்சு, ஆடு இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிட்டி சைடில் இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா குட்டீஸ், அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சிட்டி சைடு வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மதுரைக்கு வரும்போதோ இல்லை மதுரையிலே இருந்துட்டு இந்த மாதிரி இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணலாம். ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த டே. எங்களோட நியூ இயர் டே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஈவினிங் டைம் ஒட்டி போயிட்டோம். 6 o'clock வரைக்கும் தான் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே இருந்தப்பவே பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே வரைக்கும் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அங்கே இருக்க வரைக்கும் இது எல்லாத்தையும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் வந்து எங்களோட டே அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுலேயும் குட்டிஸாக இருந்தால் மறக்காமல் போட்டு விட்ருங்க. ஏன்னா அந்த பேர்ட்ஸோட ஃபெதர்லேருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து டக்குன்னு இன்ஹேல் பண்ணிட்டோன்னா அலர்ஜி ஆகிடும். என் ஹஸ்பண்டை தவிர நாங்கள் எல்லாருமே மாஸ்க் போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் சொல்கிறேன். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ப்ளஸ் குட்டீஸுமே வந்திருந்தாங்க.
குட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பயப்படாமல் அந்த கோழியோட விளையாடுறது, கிளிக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இன்னொன்று, இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்மளே அறியாமல் நம்மளோட மைண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, குட்டி குட்டி அந்த பறவைகள்லாம் நம்ம வந்து பார்த்து ரசிக்கும் போதே நம்மளோட அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட பறந்து போயிடும். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் அங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து நாங்கள் பாபா கோயிலுக்கு போகிறதா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் பக்கத்துலேயே வந்து ஒரு சித்தர் கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் பாபா கோயில் இருந்தது. அங்கேயும் போயிட்டு தான் வந்தோம். அப்புறம் ஈவினிங் போல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த ஆண்டாள்புரம் பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் டிவைனாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.